வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மண்டல அளவிலான பார்வையாளர்களான ராம்குமார், நீரஜ் கர்வால், விஜய் நெஹ்ரா ஆகியோருடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்ட பார்வையாளர் ராமன்குமார், திருச்சி உள்ளிட்ட மத்திய மாவட்ட பார்வையாளர் நீரஜ் கர்வால், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட பார்வையாளர் விஜய் நெஹ்ரா ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது இன்றுடன் முடிவடைகிறது. கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ள தொடங்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படிதான் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வந்தன. வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்த வாக்காளர்களின் பெயர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களின் பெயர்கள் ஆகியவற்றை நீக்கி தகுதியுள்ள பட்டியலாக மாற்ற இந்த எஸ்ஐஆர் மூலம் இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரம் காட்டி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மண்டல வாரியாக பணிகளின் நிலவரங்கள் என்ன என்பது தொடர்பாக தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மண்டலத்திலும் எத்தனை பெயர்களின் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கிறது, யார் பெயர்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, இறந்தவர்கள் எத்தனை நபர்கள் உள்ளிட்டவை தொடர்பாக தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த பட்டியலில் பெயர் சேர்க்கப்படவில்லை என்றால் 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரை பெயர் சேர்க்க மற்றும் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பளிக்கப்பட இருக்கிறது. இந்த ஒரு மாத காலகட்டத்தை பொறுத்தவரையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுமா என்பது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் பார்க்கும் என்றால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மண்டல பார்வையாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. விவரங்கள். வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்ட பார்வையாளர் ராமன்குமார், திருச்சி உள்ளிட்ட மத்திய மாவட்ட பார்வையாளர் நீரஜ் கர்வால், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட பார்வையாளர் விஜய் நெஹ்ரா ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது இன்றுடன் முடிவடைகிறது. கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ள தொடங்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படிதான் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வந்தன. வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்த வாக்காளர்களின் பெயர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களின் பெயர்கள் ஆகியவற்றை நீக்கி தகுதியுள்ள பட்டியலாக மாற்ற இந்த எஸ்ஐஆர் மூலம் இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரம் காட்டி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மண்டல வாரியாக பணிகளின் நிலவரங்கள் என்ன என்பது தொடர்பாக தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மண்டலத்திலும் எத்தனை பெயர்களின் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கிறது, யார் பெயர்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, இறந்தவர்கள் எத்தனை நபர்கள் உள்ளிட்டவை தொடர்பாக தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த பட்டியலில் பெயர் சேர்க்கப்படவில்லை என்றால் 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரை பெயர் சேர்க்க மற்றும் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பளிக்கப்பட இருக்கிறது. இந்த ஒரு மாத காலகட்டத்தை பொறுத்தவரையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுமா என்பது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் பார்க்கும் என்றால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மண்டல பார்வையாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.